சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் எந்த துறையை பற்றி நமக்கான பயனுள்ள செய்திகளை கொடுக்க இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அகில இந்திய மாநில அரசு பணியாளர்கள் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். அரசு பணியாளர்களோட பிரச்சனைகள் என்ன, அரசு பணியாளர்கள் தமிழக அரசுக்கு எதிராக முன்வைக்கிற கோரிக்கைகள், இந்த 4.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில அரசு பணியாளர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்கன்னு இன்னைக்கு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அகில இந்திய மாநில அரசு பணியாளர்கள் மகா சம்மேளனத்தோட பொதுச் செயலாளர் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். அரசு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அரசு பணியாளர்கள்னு சொல்லலாம். பல நிலைகளில் அவங்க எல்லாத்தையுமே ஒரு போராட்டமாக கொண்டு போய் அரசுக்கு எதிராக சொல்லி தான் அவங்களுக்கு சில விஷயங்களை நடத்திக்கணுன்ற ஒரு கட்டாயமான சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை அப்படின்னாலும் அதிகப்படியான பாதிப்பு அரசு பணியாளர்கள்னு சொல்லும்போது உண்மையிலேயே இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் பெருசாகிறதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சி காலத்தில் இது எப்படி இருந்தது? எந்த காலகட்டத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்தது? இன்னைக்கு நீங்க அரசுக்கு எதிராக முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி பல விஷயங்களை எங்க நேர்களோட முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல அரசு பணியாளர்கள் அப்படின்னு வரும்போது ஒரு பணியாளர்களுக்கான அடிப்படை தேவைகள், உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது எதையெல்லாம் நீங்க முன் வச்சு சொல்லுவீங்க? அரசு பணியாளர்களுக்கு பிரதானமான விஷயங்கிறது ஒரு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது, அந்த ஊதியம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிற்கு, குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு ஊதியம் இருக்கணுங்கிறது 2. மூன்றாவது அவர்களுக்கு பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழ்நிலை இருக்கணுங்கிறது 1. இந்த 3 தான் பிரதானமான கோரிக்கை. அதில் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது இப்போ ஏறத்தாழ இல்லைன்னே சொல்லலாம். 2003க்கு பிறகு அரசு பணியாளர்கள் நியமன முறையிலேயே தொகுப்பூதியம், மதிப்பூதியம், அவுட் சோர்சிங் நியமனம், இப்படி பலவிதமான நியமனங்கள் வந்தாச்சு. அவர்களுக்கு எந்த விதமான சமூக பாதுகாப்புமே கிடையாது. வேலையில் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, முடிஞ்ச உடனே போயிடலாம். அப்போ ஊதியம் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இந்த நாட்டில். இப்போது 2000 ருபீஸு 200 ரூபாய்க்கு கூட்டுற ஜனங்கள் கூட இருக்காங்க. கல்வி நிறுவனங்களை துப்புரவு பண்ணக்கூடியவங்களுக்கு 200 ரூபா ஸ்கூலில் தராங்க. 30 நாள் ஒரு மேடம் அந்த பள்ளிக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வரவங்களுக்கு 200 ரூபா சம்பளம் கூட கல்வித்துறையில் இன்றைக்கு தொடக்கப்பள்ளியில் இருக்குது. அது மாதிரி இப்போ மிக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்தது, பணி நிரந்தரமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எதற்கெல்லாம் பணி நிரந்தரங்கள் முன்பு செய்யப்பட்டதோ அதை நிறுத்திட்டாங்க. இப்போ நீச்சல் குல பணியாளர்கள்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு முந்தையெல்லாம் பணி நிரந்தரம் செய்துக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில். இப்போ சுத்தமாக அதை நிறுத்திட்டாங்க. அந்த நிலைமை வந்தாச்சு இப்போ. ஆக பணி நிரந்தரம் என்பது அறவே கிடையாது. குறைந்தபட்ச ஊதியம் இப்போ டிமாண்ட் என்ன வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா 15,000ன்னு ஆல் இண்டியா லெவலில் வச்சுருக்காங்க. அந்த 15,000க்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. 5 லட்சம் பேர் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாத அளவிற்கு குறைந்த ஊதியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா என்ன பேர் இருக்குன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு பணியாளர் தான் மிகப்பெரிய வசதி உள்ளவங்க, பாதுகாப்பு உள்ளவங்க, எல்லா வசதிகளும் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் பாதி பேருக்கு அந்த வசதி இல்லைங்கிறது பொதுமக்களுக்கு இப்போ அறவே தெரியாது. அப்போ ஊதிய நிலையிலையும் அந்த மாதிரி நிரந்தரமும் இல்லை. மூன்றாவது, உகந்த சூழ்நிலையும் இப்போ இல்லை. உகந்த சூழ்நிலைன்னா காலியாக உள்ள பணியிடங்களே ஒரு 2 லட்சம் பணியிடங்கள் இருக்கும். இப்போ ஒரு அரசு பணியாளர் 3 அல்லது 4 பணியாளர்களுடைய வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தினந்தோறும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விடுமுறையெல்லாம் அவங்களால அனுபவிக்கவே முடியாது. வேணா ஒரு 10%, 10% பணியாளர்கள் வேணால் விடுமுறையை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமைகள் இருக்கும். 90% பணியாளர்கள் விடுமுறையை கூட பயன்படுத்த முடியாத நிலையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற பகுதிக்கு உள்ள பாதிப்பை விட இந்த பகுதிக்கு பாதிப்பு அதிகம். ஆனால் வெளியே தெரியாது. அரசாங்கம் போடக்கூடிய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய எந்திரம் அரசு எந்திரம், அதில் பணியாற்றக்கூடியவர்கள் தான் இவங்க. அதனால் எல்லா பகுதிகளுக்கும் என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பெல்லாம் சேர்ந்து இவர்கள் மீது வரக்கூடிய நிலையில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையை சொன்னாலும் செய்யணும், செய்யலைன்னா வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்ற ஒரு நிலை வந்தாச்சு. அதனால பணிப்பளுக்கேற்ப பணியாளர்கள் நியமனம் என்பதெல்லாம் 95-96க்கு முன்பு தான். 93ஆம் ஆண்டோடு அது முடிஞ்சு போச்சு. 10,000 வாகனங்கள் பதிவு செய்தால் ஒரு செக்ஷன் பணியாளர் கொடுக்கணும். ஒரு கண்காணிப்பாளர், 2 உதவியாளர், 2 இளநிலை உதவியாளர், ஒரு தட்டச்சர் அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் அளவுகள் இருந்துச்சு. 1993 போட்டாங்க. அந்த ஜிஓ போட்டதுலேருந்து அதை அமல்படுத்தவே இல்லை. இன்னை வரைக்கும் போக்குவரத்து துறையில் போட்ட ஜிஓ அமல்படுத்தவே இல்லை. காரணம், அந்த அளவுகோலே அந்த விட்டுட்டாங்க. இருக்கிற பணியாளர்களை வைத்துக்கொண்டே வேலை செய்ய வேண்டும். அப்போ 25 அப்போ ரொம்ப கம்மியான 25 லட்சம் வாகனங்கள் இருந்துச்சு. நான் சொல்ல 93 தமிழ்நாட்டில். இப்போ 1.5 கோடி வாகனங்கள் இருக்கு. அப்போ 6 மடங்கு வாகனங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பணியாளர்கள் அதே எண்ணிக்கையில் இருக்காங்க. இந்த நிலை போக்குவரத்து துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இதே நிலை தான். அப்போ ஒரு பணியாளர் 4-5 பேருடைய பணிகளை செய்ய வேண்டிய மிக மோசமான சூழ்நிலையும் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இந்த புதிய பொருளாதார கொள்கை என்று வந்த பிறகு அதன் காரணமாக ஆள் எடுப்பு தடை சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அது 2001 போட்டாங்க. அந்த 2001க்கு பிறகு இன்றைய வரையில எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டன என்று சொல்லவே முடியாது. எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டன என்று சொல்லவே முடியாது. புதிய பணியிடங்கள் கொடுப்பதும் கிடையாது. இன்னும் பணியிட குறைப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பணியிட குறைப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். அப்ப பணி பளு என்பது சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கு. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 13 பேப்பர் போடணும்னு அமைச்சு பணியாளர்களுக்கு ஒரு விதி இருக்கு. 150 பேப்பர் போட்டால் கூட சார்ஜ் கொடுத்துருவாங்க, குற்றக்குறிப்பாணை கொடுத்துருவாங்க, பதவி உயர்வை கட் பண்ணிடுவாங்க. நைட் அண்ட் டே இன்னும் வெளியால கூட வைத்து வேலை செய்து பொதுமக்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் சில துறைகள் இருக்கின்றன. ஆனால் வெளியாளை வைத்து வேலை செய்யக்கூடாது என்பது சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி வெளியாளை வச்சு வேலை செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்பயும் பல துறைகள் இருக்கு. ஆனால் ஒரு பணியாளரை பிடிக்கலன்னா நியாயம் கேட்டாரு, உரிமை கேட்டாரு அப்படின்னு அவர் மீது ஆய்வு செய்து அவர் வெளியாளை வச்சு வேலை வாங்கினார்னு சொல்லி அவர் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அப்ப வெளியாளை வைத்து கூட பொதுமக்களை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கிறாங்க. அதனால 3 வகையிலுமே பணியாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. 4வதா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு அவசியம் தெரியப்படுத்தி ஆகணும். நம்ம அரசியல் சட்டத்தில் 4 தூண்கள் அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதில் ஒரு தூண் சட்டமன்றம், பாராளுமன்றம். 2வது தூண் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் போடக்கூடிய அரசு உத்தரவுகளை அமுல்படுத்தக்கூடிய பகுதி. இது 2வது தூண் நிர்வாகம். 3வது நீதிமன்றம் ஒரு தூண். 4வது ஊடகங்கள், பத்திரிகைகள் தூண். இந்த 4 தான் அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய தூண்கள். அதில் தான் இந்த நாடு இயங்கி கொண்டிருக்கிறது என்பது தான் நமக்கு அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 1வது தூண் சட்டம் இயற்றக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் சட்டத்தை போட வேண்டும், நடைமுறைப்படுத்துவது IAS அதிகாரிகளுடைய கடமை. இப்போ தலைமைச் செயலாளர் இருக்காரு, உள்துறை செயலாளர் இருக்காரு, நிதித்துறை செயலாளர், அது மாதிரி எல்லா துறைகளுக்கும் செயலாளர்கள் இருக்காங்க. அவங்க அரசு போடக்கூடிய ஆணைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் தான். அவங்க நடைமுறைப்படுத்துவதில் கோளாறுகள் இருந்தால் கேட்க வேண்டும். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அரசாணை அரசாங்கம் போடும், ஆனால் அரசாணைக்கு விரோதமாகவே நிர்வாகத்தை நடத்த சொல்லி மேலிட நிர்பந்தம் என்பது எல்லா துறைகளுக்கும் வந்தாச்சு. கோரிக்கைகள் ஒரு பக்கம், இன்னொரு பணியாளர்களுக்கான கோரிக்கைகளே உள்ளால சிலது இருக்கும். என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு இருக்கும். அதே மாதிரி இடமாறுதல் இருக்கும். ஒரு இடத்தில் ஒரு பணியாளர் ஓராண்டுக்காவது பணியாற்றி இருக்க வேண்டும். ஓராண்டுக்குள்ள அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் பல பேரை 1 வருஷம் கூட முடிக்காம இடமாறுதல் செய்திருக்கிறார்கள். ஒரு பணியாளர் வேக்கண்டா இருக்க இடத்துல எனக்கு அந்த ஊர் வேணும்னு கேட்டு மனு கொடுக்கலாம். மனு கொடுத்தா அதுக்கு வேற யாரும் போட்டி இல்லைன்னா அவருக்கு போட்டுடலாம். ஆனால் போடவே மாட்டாங்க. ஒரே இடத்துக்கு பல பேர் கேட்டா அதுல முதல்ல கேட்டவருக்கு கொடுக்கணும்னு அரசாணை சொல்லுது. ஆனால் அது மாதிரி உத்தரவுகள் போடுவதே கிடையாது. பெரும்பாலான அரசு பணியாளர்களுடைய உத்தரவுகள் பதவி உயர்வுகள்லையும் சரி, இடமாறுதல்கள்லையும் சரி, நியமனங்கள்லையும் சரி, மேலிட நிர்பந்தம் என்பது தமிழக அரசு நிர்வாகத்தில் கொடிகட்டி பறக்குது. இப்போ மேலிட நிர்பந்தம் என்பது கொடிகட்டி பறக்குது எல்லா துறைகளிலும். அது வெளியே வராததால தெரியல. ஏன்னா மற்ற பகுதிகள்னா உடனுக்குடன் ரிஃப்ளெக்ஷன் ஆகும், விளைவுகள் வெளியே தெரியும். நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வேலை செய்யறதுனால அரசினுடைய கட்டுப்பாடு, அரசினுடைய ஒரு அழுத்தம் இருக்குங்கிறதால பயந்து வெளியே சொல்லாமே இருப்பாங்க. அப்ப சட்டப்படியான அரசு பணியாளருடைய நிர்வாகம் என்பது சுத்தமா இப்ப இல்லவே இல்லை. இப்ப நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஒரு அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுநர்கள் நியமனம் செய்யணும்.
ஓட்டுநர்கள் நியமனம் செய்வதற்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக நியமனம் செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட ஒரு கமிட்டி அதை தீர்மானிக்கும். இதுதான் முறை. அரசாங்கம் போட்டிருக்க ஜிஓ, அரசு ஆணை. ஆனால் அவர் அதே மாதிரி நியமனம் பண்ணார். ஆனால் மேலிடத்திலிருந்து சொன்னவர்களே அவர் செய்யவில்லை என்பதுதான் பிரச்சனை. அதனால் அவர் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டது நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது அந்த ஒரு இடத்துல தான் இல்லை, அவர் மேலிட நிர்பந்தம் வருவதற்கு முன்னாலேயே அந்த பணியிடத்தை நிரப்பி விட்டார். நிரப்பாமல் இருந்தால் மேலிடம் சொல்றால் தான் அவர் போட வேண்டிய அவசியம் வந்திருக்கும். அப்படி எல்லா இடங்கள்லையும் மேலிடம் சொல்ற மாதிரி தான் போட வேண்டிய அவசியம் இருக்குது. எந்த துறைகளில் பார்த்தாலுமே ஒரு அலுவலக உதவியாளர் பியூன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு பேர் அலுவலக உதவியாளர், புரியத்துக்காக சொன்னேன். அவர்களுடைய நியமனத்தில் கூட மேலிட நிர்பந்தம் வரும். துப்புரவு பணியாளர் நியமனத்திற்கு கூட மேலிட நிர்பந்தம் வரும். துப்புரவு பணியாளர்லாம் எப்படி நியமிக்கணும்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் படி யாரையும் நியமிக்க அனுமதிப்பதே இல்லை. அப்போ ஒட்டுமொத்த அந்த நிர்வாகத்தையே ஆட்சியில் அவ்வப்போது உள்ளவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அதனால ஒரு தூண் அரித்து கொண்டிருக்கிறது. எப்போ உடையும்னு சொல்ல முடியாத அளவிற்கு அந்த 4 தூணில் ஒரு தூண் இப்போ ரொம்ப மோசமான கண்டிஷன் வந்துருக்கு. அதோட நீங்கள் ஏதாவது சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 2வது நீதிமன்றம்னு ஒரு தூண் இருக்கு. நாட்டு நடப்பை நீங்கள் அவசியம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறீங்க. உத்தரப்பிரதேசத்தில் 1,72,000 ஆசிரியர்களை முன்னாள் முதல்வர் மாயாவதி அவர்கள் நியமித்தாங்க. அதுக்கு பிறகு மாண்புமிகு அகிலேஷ் அவர்கள் இப்போ முதல்வராக வந்திருக்கார். அவர் 1,72,000 பேரையும் நிரந்தரப்படுத்தினார். யாரோ ஒரு தனிநபர் நீதிமன்றம் போய் அந்த உத்தரவை நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ முதலாவது தூண் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நியமனம் செய்தும் கூட நீதிமன்றம் தலையிட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 3வது தூண்லையும் இப்போ ஆபத்துகள் வந்துகிட்டே இருக்கு. இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த 3 பகுதியிலுமே எங்களுக்கு சொல்லவுணாத அளவுக்கு துன்ப துயரங்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டு போயிடணும். போக்குவரத்து துறையில் இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்திருக்கு. 2013 2014 அந்த 2-3 ஆண்டுகள் 8,000 ரூபா சம்பளம் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு. கம்ப்யூட்டர்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது எம்சிஏ படிச்சிருக்கணும். அப்படி ஒரு உயர் படிப்பு தான். அவங்களுக்கு மாதம் 8,000 12 13 14 3 ஆண்டுகள் கொடுத்தார்கள். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 4,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. சம்பளம் உயர்கின்ற ஒரு நாட்டில் வாழ்வதாங்கிற நிலைமை இல்லை. இப்போ விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு, சம்பளம் உயர்வு வரணும். ஆனால் 8,000 வாங்கினவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 15 16 17 அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 4,000க்கு அதே ஆளை நியமிச்சிருக்காங்க. அவர் வேணான்னு சொன்னால் வேற ஆளை போட்டுருவாங்க. அவர் நீடிக்கணும்னு சொன்னால் 50,000 லஞ்சமும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் அவுட் சோர்சிங்னு பேர். வெளி ஆதாரம் மூலம் ஆட்களை நியமனம் செய்வது. அரசு பணிக்கு ஆள் வேணும், அதுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகம் இருக்குது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது. அதை 2ஐயும் விட்டுட்டு இதன் மூலமாக நியமித்து அவருக்கு ஏஜென்ட் சம்பளம் கொடுப்பார். 8,000 ரூபா சம்பளத்தை மட்டும் முழுசாக 8,000 கொடுக்க மாட்டார். 8,000க்கு கையெழுத்து போடணும், 6,000 கொடுப்பார்கள். 12 மாதம் கொடுக்கல, இன்னும் அதில் அரியர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. 12ஆம் வருஷத்தில் சம்பளத்தில் அரியர்ஸ் இருக்குது, 13ஆம் வருஷம் ஊதியத்தில் அரியர்ஸ் இருக்குது, 14ஆம் வருஷம் 2014 3 ஆண்டுகள்லையும் அரியர்ஸ் இருக்கு, இன்னும் பணம் கொடுக்கல. இப்போ அவங்களுக்கு நிர்பந்தம் என்னன்னா, நாங்கள் புதுசாக ஆள் போட போகிறோம், அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாக்கா உங்களுக்கு பழைய அரியர்ஸ் கொடுப்போம். இது மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? 3 வருஷம் சம்பளமே முழுசாக கொடுக்காம வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு அனுப்பும்போது புதுசாக ஆள் போடுறவங்களுக்கு இவரை நீக்கிட்டு வேற ஆள் போடுறாங்களோ அவருக்கு இவரே ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி ஒரு கேவலமான சூழ்நிலை போக்குவரத்து துறையில் இப்போ இருக்கு. இப்போ இதெல்லாம் அவுட் சோர்சிங் என்ற முறை, அதுவும் இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகுதான் இந்த அவுட் சோர்சிங் சிஸ்டமே வந்திருக்கு. 4.5 ஆண்டு காலத்துல எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் அரசாங்கம் செயல்படுதுன்னா அந்த மேலிடத்து அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2003லயும் சரி, இப்போ இருக்கிற இந்த 4.5 ஆண்டுலயும் சரி அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறவங்க அரசு பணியாளர்கள் நம்ம சொல்லலாம். திமுக ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பணியாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு சார்? இந்த புதிய பொருளாதார கொள்கை உருவான காலம் 92 93 வாக்கில் உருவாச்சு. அந்த புதிய பொருளாதார கொள்கையை மக்கள் நலனை சம்பந்தப்படுத்தி நடைமுறைப்படுத்தணும். அந்த புதிய பொருளாதார கொள்கையை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டில் அரசியல் சக்திகள் பலமாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்தும் போது மக்களுக்கு பாதிப்புகள் குறைவாக அளவுக்கு அமுல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும்.
அதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்தும் போது கொஞ்சம் நீக்கு போக்கு என்று கடைபிடித்து பண்ணக்கூடிய போக்கு இருக்கும். அடுத்து வந்த மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் கொஞ்சம் கடுமையாக அதை அமுல்படுத்த துவங்கினாங்க. அப்போ தான் 2003 போராட்டங்கள் வந்தது. அதில் ஆட்சி மாற்றமே கூட ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் வந்த போது கூட என்ன எங்களுக்கு ரொம்ப அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, மெயின் அடிப்படை பாலிசியில் வித்தியாசம் இல்லை. இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் 2 பேருமே அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 ஆட்சியிலுமே அது எங்களுக்கு புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்துருச்சு, அதை ரத்து பண்ண சொல்லி கேட்டோம். குறிப்பாக இன்றைய முதல்வர் அவர்கள் சென்ற 2011ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த போது கூட நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் கொடுத்துருந்தோம். பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த அடிப்படையாக இந்த பென்ஷன் விஷயத்தில் எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தரணும், நியமன விஷயத்தில் ஒரு நல்லபடியான முறையில் நியமனம் பண்ணணும். இந்த 2 இருந்தால் தான் அந்த அமைப்பு நம்பிக்கையோடும் மக்களுக்கு சேவை செய்வதில் ஒரு ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நியமனத்தின் போதும் பணம் செலவு செய்தால்தான் வேலை கிடைக்கும் என்ற நிலை இருந்தாலோ, அல்லது வேலையில் சேர்ந்த பிறகு நிரந்தரம் என்பதே இல்லாது இருந்தாலோ, அல்லது ஓய்வு பெறும்போது ஓய்வூதியமும் இல்லை என்றால் அந்த பணியில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு முழு திருப்தியோடு இருக்க மாட்டார்கள். இதில் மாறுதல் வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம். 8 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் கொடுத்துருந்தோம். அதில் இன்றைய முதல்வர் கூட எங்களை அழைத்து பேசினார்கள். பேசும்போது இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை சொன்னோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபரிசீலனை செய்து பழசையை தொடர்வோம்னு கூட சொன்னாங்க. இப்போவும் கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்திலும் திரிபுரா மாநிலத்திலும் பழைய பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியினுடைய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு 2 மாநிலங்களில் பழைய பென்ஷன் ஸ்கீமே அரசு பணியாளர்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்கள் 2 இருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் வெஸ்ட் பெங்காலில் ஏற்பட்டு இடது முன்னணி ஆட்சியை விட்டு போன பிறகு மமதா பானர்ஜி அவர்கள் வந்த பிறகு கூட அந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் வரவில்லை. பழைய பென்ஷன் ஸ்கீம் நல்ல திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி திரிபுராவில் அதை கேட்டோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கு கிடைக்கலைங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது மறுபரிசீலனை பண்ணுவோன்னு 2011 சொன்னாங்க. இப்போ 4.5 வருஷம் ஆகுது, மறுபரிசீலனை பண்ணவே இல்லை. அடுத்து கோரிக்கைகள் தொடர்பாக எங்களை அழைத்து பேச வேண்டும் நாங்கள் விரும்புவோம். ஜென்ரலாக நடக்குதோ நடக்கலையோ கோரிக்கைகள் அழைத்து பேசினா ஒரு திருப்தி இருக்கும். அதில் அநேகமாக 4.5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் எங்களை அழைத்து ஒரு முறை கூட இன்றைய முதல்வர் பேசவில்லை என்பது வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். பேசினா எதை செய்யலாம், எப்போ செய்யலாம், எல்லா கோரிக்கைகளையும் ஒரே நாளில் நிறைவேற்ற முடியாது. படிப்படியாக ஒன்று நிறைவேற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் எங்களுக்குள்ள சில கஷ்டங்கள்லாம் சொல்லியிருப்போம். கஷ்டங்கள்னால் இடமாறுதல்களில் கஷ்டங்கள், பதவி உயர்வுகளில் கஷ்டங்கள், நியமனங்களில் கஷ்டங்கள், தொகுப்பு இன்னும் ரேஷன் கடை பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பொருள்களை எடை சரியாக கொடுப்பதில்லை. அவங்களுக்கு சரியாக எடையிட்டு பொருளை கொடுத்தாதான் அவங்க மக்களுக்கு சரியாக கொடுக்க முடியும். அவர்களுக்கு சரியான எடையில் பொருளை கொடுப்பதில்லை. 50 கிலோ மூட்டையில் 45 கிலோ தான் வரும். 100 கிலோ சீனியில் 90 கிலோ சீனி தான் வரும். ஆனால் 100 கிலோ இருப்பதாக கையெழுத்து போட்டே ஆக வேண்டும், இல்லைன்னா வேலையிலே இருக்க முடியாது ஒரு அப்படிங்கிற நிர்பந்தம். இது மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு மாறுதல் கொண்டு வரலான்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி டாஸ்மாக் பணியாளர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமே 6-7 முறை உயர்த்திருக்காங்க. மொத்த சம்பளமே 6,000 ரூபாய்க்கு மேலே இல்லை. 30,000 கோடி ரூபா அரசுக்கு வருமானம் ஈட்டி தர்றாங்க. வருமானம் ஈட்டி தர்றாங்கன்னா அவங்க இப்போ சொந்த பணத்தை கொடுத்துட்றாங்கன்னு இல்லை, அந்த வேலையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ராத்திரி 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் உட்காந்து அந்த பணத்தை எண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு அரசாங்க கஜானாவில் பேங்கில் கொண்டு கட்டுறாங்க. இடையில திருடு போகிற நிகழ்ச்சி தினம் நடந்துக்கிட்டு இருக்கும். யாருக்காவது பணம் இல்லை, கஷ்டம் வந்திருக்குன்னா வேறு எங்கேயும் போக வேண்டிய. ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு டாஸ்மாக் கடைக்கு போய் அங்கே 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்து பிடிங்கிட்டு போயிடலாம். அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ஆயிருக்கு. அந்த திருடு போவோம். அதெல்லாம் பாதுகாத்து கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்க வேணாமா? 6,000 ரூபா அதிக சம்பளம், 3,800 ரூபா குறைந்த சம்பளம், 3 கேடர். 3,800 சென்னையில் வீட்டு வாடகைக்கு கூட காணாது. அப்போ அது என்ன பாயிண்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, குறுக்கு வழியில் அவர்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. இப்போ அதில் மாறுதல்கள் வரணும்னு பார்த்தா வரவே இல்லை மாறுதல்கள். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, அவங்க 50,000 பணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. அது டெபாசிட் மாதிரி பணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க செய்கிற வேலைக்கு உண்மையிலே சம்பளம் கொடுக்கணும்னா நியாயமான சம்பளம் கொடுக்கலாம், பணமும் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கல. அதே சமயத்தில் அந்த டாஸ்மாகில் உற்பத்தி பண்ணுற பொருள் இருக்கு பாருங்க, மதுபானங்கள் 20 ரூபா உற்பத்தி மதிப்பு இருக்கும், 80 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. 60 ரூபா உற்பத்தி மதிப்பு இருக்கும், 150 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வாங்க வரவங்க இவங்கள்ட்ட 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்கி தான் அவங்க என்ன பண்ணணும்னா வாடகை முழுசாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாதி வாடகை நிர்வாகம் கொடுக்கும், மீதி வாடகை இவங்க கொடுப்பாங்க.
ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கிட்டு பொருளை பாதுகாப்பாக குளிர்ச்சியாக வச்சுருக்கணும்பாங்க. அதுக்கு பணம் நிர்வாகம் கொடுக்காது. இவங்க அதை வாங்கி வச்சு தான் பொருள் நல்லா ஓடும். அதையும் அவர்கள் பண்ணியாக வேண்டும். அப்புறம் மின்சார கட்டணம் முழுமையாக அந்த நிர்வாகம் கொடுக்காது. அந்த முழு மின்சார கட்டணத்தை இவங்க தான் செலுத்தணும். அப்போ அதற்கும் பணம் வசூல் பண்ணணும். அப்புறம் மேலதிகாரிகள் ஆய்வுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணாமல் ஒரு ஆள் டாஸ்மாக் கடையில் இருக்கவே முடியாது. ஆனால் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் நிரூபிக்க முடியாது. இப்போ காற்று எங்கே இருக்குது நிரூபிக்க முடியும் அவங்கள்ட்ட? காற்று இப்போ நம்ம இருக்கிறதுல காற்று இருக்குது. இந்த காற்று மாதிரி முறைகேடுகள் ரேஷன் திட்டத்திலையும் டாஸ்மாக் திட்டத்திலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. முறைகேடுகளுக்கு காரணம் அங்கே உள்ள பணியாளர்கள் அல்ல, ஆனால் அந்த பணியாளர்கள் தான் அதற்குள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு மிக கொடுமையான சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு 4.5 வருஷமாக நாங்களும் பலவிதமான போராட்டங்கள் நடத்தி எடுத்து சொல்லியும் கூட ஒரு நல்ல மாறுதல் வரவில்லை என்பது எங்களுக்கு மனசில் ஆறாத ஒரு வடுவாகத்தான் இன்னைக்கு இருக்குது. நிச்சயமா இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி வெளியிலிருந்து நிறைய முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையே இன்னும் தீர்வாகாத நிலையில் இன்னும் புதிய புதிய முதலீடுகள், அப்போ இங்கே இருக்கிற தொழில்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும், தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? நல்ல அருமையான கேள்வி உங்கள் கேள்வி. ஏன்னா இந்த நாட்டில் பல பேர் இது மாதிரி கேள்விகளை பற்றி சிந்திக்காமே இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நாடு எல்லாமே மத்திய அரசு மாநில அரசுகள்லாம் கடன் வாங்கி தான் நாட்டை நடத்துகிறார்கள். அதுக்கடுத்து தான் முதலீடு. இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் இப்போ 2,40,000 கோடி ரூபா. நம்ம பட்ஜெட்டு 1,10,000 கோடி ரூபா. கடன் 2,40,000 கோடி ரூபா. மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டு 17 லட்சம் கோடி ரூபா. கடன் 60 லட்சம் கோடி ரூபா. அப்போ நம்ம நாடு கடன் வாங்கியே நடத்தப்படுகிற ஒரு நாடுங்கிறது என்னுடைய கருத்து. யார் வேணாலும் மறுத்து பேசினா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதே சமயத்தில் இப்போ இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற வெளிநாட்டு முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நல்லா இருக்குது. நம்முடைய பிரதமர் அவர்கள் அதற்காகவே வெளிநாடு போயிட்டே இருக்கார். அதில் இன்னொன்று சேர்ந்து நடக்குது பார்க்கலாம். நீங்கள் கடன் கேட்கவும் போகிறாரு, கடன் கொடுக்கவும் போகிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு போய் இவர் கடன் கேட்கவும் செய்தார். இங்கேருந்து கூட அதானி என்ற ஒரு தொழில் முதலாளியை அழைத்து கொண்டு சென்று இவருக்கு தொழில் கொடுங்கள், அவருக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 6,000 கோடி ரூபாய் இவருக்கு கடனும் கொடுக்குறார். இப்போ இதில் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை எந்த அடிப்படையில் போகுதுன்னா, எல்லா தொழில்களையும் தனியாருக்கு விட்டுவிடுவதன் மூலமாக அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை கழித்துக் கொள்வது. இப்போ 2,42,000 கோடி ரூபாய் இன்னும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலீட்டாளர்களை அழைத்து மாநாடு செய்து 100 கோடி ரூபாய் செலவும் செய்து வெளிநாட்டு முதலீடை கொண்டு வர போகிறாங்க. இது வந்தால் என்ன ஆகும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோடு போடுவதற்கு ஒரு 60 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. 50 கிலோமீட்டர் ரோடு போட்டு அந்த டோல்கேட்டு வைக்கிறாங்க. ரோடு போடுவதற்கு 60 லட்சம் ரூபா செலவாயிருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி தூரத்துக்கு. அதில் டோல்கேட்டில் வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை 60 லட்சம் ரூபா முதலீடு பண்ணி ஒரு ஆண்டில் 2 கோடி ரூபா வசூலாயிடுச்சு. முதலீடு 60 லட்சம், 2 ஆண்டுகளில் 2 கோடி ரூபா வசூலாயிடுச்சு. அப்போ 2 வருஷத்தில் இந்த 60 லட்சம் முதலீட்டுக்கு 1,40,00,000 ரூபா லாபம். அதற்கு பிறகு தொடர்ந்து வசூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு போராட்டங்கள் கூட நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான முதலீடுகள் தான் வரப்போகுது இங்கே. இன்னும் அதை விட பத்திரிகையில் இன்னொரு செய்தி படிக்கும்போது எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஏதோ ஒரு முனிசிபாலிட்டியினுடைய அந்த கழிவுநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், உலக வங்கி அதிகாரிகள் ஆய்வு. பாதாள சாக்கடை போடுவதற்கு கூட உலக வங்கியில் பணம் வாங்கி தான் ஒரு முனிசிபாலிட்டியில் பாதாள சாக்கடை போடணும்னா நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இப்போ அந்த ஊரில் வசூல் செய்து அந்த ஊர் வரி பணத்தை அந்த நாட்டு மக்களுக்காக செலவு செய்வது என்பது என்ன ஆகிட்டு இருக்கு? இப்போ நாங்கள் ஒரு அரசு பணியாளர்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறோம். எல்லா ஊர்லேயும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஒன்று ஊராட்சியில் கட்டுவோம், அல்லது பேரூராட்சி கட்டுவோம், இல்லைன்னா நகராட்சி கட்டுவோம், இல்லைன்னா மாநகராட்சி கட்டுவோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை பணம் கட்டாமல் ஒரு ஆள் இருக்கவே முடியாது. சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பணம் எல்லாம் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு செல்லக்கூடியது. அந்த உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு நீங்கள் ரோடு போடுவதற்கு உலக வங்கி கடன், ரோடு போடுவதற்கு IMF கடன், ரோடு போடுவதற்கு வெளிநாட்டு முதலாளிகள் கடன்னா, அப்போ இங்கே மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற பணம் என்ன ஆகுறது என்ற ஒரு கேள்வியே வருது உங்களுக்கு. இப்போ 2,42,000 கோடி முதலீடு செய்ய வராங்கன்னா, வருவார்கள், குறிப்பிட்ட தொழிலில் முதலீடு செய்வார்கள், 2-3 ஆண்டு காலத்தில் அவர் போட்ட முதலீடை விட பல மடங்கு சம்பாதிப்பார்கள், மீண்டும் சென்று விடுவார்கள். அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, ஃபாரின்லேருந்து டைரக்டாக வந்து இந்திய மக்களை சுரண்டுவது.
இந்திய மக்களுக்கு நியாயமான கூலி கொடுக்காமல் சுரண்டுவது, இந்திய நாட்டு வரியை ஏமாற்றுவது. 5 ஆண்டுகளுக்கு வரியே கிடையாது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 5 ஆண்டுகளுக்கு வரியே கிடையாது. நான் கட்டுற வரியை அவங்க கட்ட மாட்டாங்க. நான் இந்த நாட்டு 123 கோடி மக்கள் மறைமுக வரி நேர்முக வரின்னு கோடிக்கணக்கில் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வரி அவங்களுக்கு கிடையாது. 5 ஆண்டுக்கு வரி கிடையாது, ஊதிய உயர்வு கிடையாது, நிரந்தரம் கிடையாது, கொடியேற்றக்கூடாது, கொள்கையை கோரிக்கை வைக்கக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு மின்சாரம் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், லைசன்ஸ் கிடைக்கும், பொருட்களை உற்பத்தி செய்யலாம். ஒரு செல்ஃபோன் வந்து 2000 ரூபான்னு விற்றுட்டு 1500 தான் விற்றேன்னு பொய் சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு உள்ள வரியையும் கட்டாமலும் போகலாம். என்னங்க நாடு? நம்ம நாட்டு மக்கள் டெபாசிட் செய்கிற பணத்துக்கு இன்னைக்கு காலையில் தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். டெபாசிட் பண்ணோம்னா நமக்கு தெரியாமல் அதில் ஒரு 10% வருமான வரி பிடிச்சிக்கிறாங்க. நமக்கு ஒரு வட்டி அவங்க தர்றாங்கல்ல, அந்த வட்டிக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு 10% வருமான வரியை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம நாட்டு ஆட்கள் முதலீடு பண்ணி அரசாங்க பேங்க்ல பணம் போட்டால் வருமான வரி உண்டு. வெளிநாட்டுகள் கொண்டு வந்து முதலீடு பண்ணால் அவங்களுக்கு வரியே கிடையாது. இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு தான் நம்முடைய முதல்வர் இப்போ 2,42,000 கோடிக்கு முதலீடு கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் வெளிநாட்டில் கடன் வாங்குவதற்கே போயிட்டு இருக்காங்க. கடன் வாங்கியே நாட்டை நடத்துவது, அயல் நாட்டவர் மூலமாகவே இந்த நாட்டை நிர்வாகம் செய்வதுன்னா நம்ம நாட்டில் அரசாங்கங்கள் எதற்கு இருக்கிறது என்ற கேள்வியை இப்போ எழுப்ப வேண்டிய நிலையில் நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நிச்சயமா சார், இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்கும்னு இனிமேல் வரப்போற காலங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அகில இந்திய மாநில அரசு பணியாளர்கள் சம்மேளனத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு அரசு பணியாளர்களோட பிரச்சனை சார்ந்த பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க, புதிய பொருளாதார கொள்கை வந்த காலகட்டத்திலேயே இவங்களோட வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. அதை மாநில அரசு காப்பாற்றணும் அப்படின்னும் போது இப்போ இருக்கிற தமிழக அரசு அதை இன்னும் மோசமான நிலைக்கு எப்படி கொண்டு போயிட்டு இருக்கு, அதை காப்பாற்றுறதோட நிலைப்பாடுல ஒரு சின்ன அளவு கூட அவங்க முயற்சி எடுக்கல அப்படின்ற உங்களுடைய பணி சார்ந்தும் இந்த துறை சார்ந்தும் பாதிப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நேர்களோட நீங்க முழுமையா பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.